நம்ம இயக்கத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், அவரை வாழ்த்துவது மட்டும் நம்முடைய கடமை அல்ல, அவரோடு சேர்ந்து இணைந்து எனக்கு ஒரு உதவி சொல்ல இப்போ செய்ப்பான்னு சொல்லிட்டாருன்னா பொருளாதார சொல்லிட்டாரு நான் செஞ்சுருவேன். வந்துருக்காரு பாருங்க, லேட்டஸ்ட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துருக்காரு நம்முடைய அட்வொகேட். அவர் தான் இதை ஒருங்கிணைக்கணும். என் கையில் மைக்கு மாட்டிடுச்சு, அவர் கையில் இருக்க வேண்டிய மைக்கு என் கையில் வந்துடுச்சு. என்னன்னா வெளியே வேலை இருந்திருக்கோம், அட்வொகேட்னா அப்படி தான் வேலை அதிகமாக இருக்கும். இந்த பணி செய்யறதுக்காக ஓடி வந்திருக்காரு. எதுக்காக சொல்கிறோன்னா, இந்த துறையில் இருக்கின்றவங்க தான் நேரடியான மக்களுடைய பார்வையில் நாம் நல்லது செய்ய முடியும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். என்னை பற்றி பெரம்பூரில் கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க, எப்பேற்பட்டவனே நான் நெஞ்சில் சட்டை பிடிச்சி கேட்பேன், கேள்விகள். எந்த காவல்துறை அதிகாரி இருந்தாலும் சரி, தப்பு பண்ண மாட்டேன், அதனால் நான் தைரியமாக கேட்பேன். என் சமூகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நேரடியாக காவல்துறையில் மேலே ஏறி கேட்டு வெளியே வரதுக்குள்ள அது சால்வ் ஆகிடும். இல்லைன்னா நான் வேறு வழியிலும் பார்ப்பேன். அவங்க கையில் ஒரு வாட்டி ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னார், ஒரு ஏசி சொன்னார், துப்பாக்கி என்னை பார்த்தோன்னு தொடச்சி வச்சார் டேபிள் மேலே. வழக்கறிஞர் என்னன்னு தான் சொல்கிறேன், தொடச்சி வச்சார். உங்கள்கிட்ட ஒரு துப்பாக்கி தான் இருக்கும், நான் வெளியே போய் வந்துட்டுனா 20 துப்பாக்கி ரூபாய் தர முடியும் என்னால், இந்த பார்த்துக்கிறான்னு காட்டினேன். அவள் தான் அந்த நின்றான். என்ன சார் நீங்கள் துப்பாக்கிலாம் மாட்டீங்க? யோ, நான் ஒரு போராளி, மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து எந்த இடத்துலையும் பேசக்கூடிய வல்லமை உடையவன். நாங்கள் திருட்டுத்தனம் இல்லாத உண்மையான மனிதனுக்காக மனிதர்களுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருப்போம். அதுதான் நல்ல அட்வொகேட்டுக்கான ஒரு அர்த்தம். இந்த டிவியில் பார்க்குற அட்வொகேட் அவன் குட்டு வாங்கி ஏதோ பண்ணுவான், வெற்றி போட்டு சாட்சி போயிட்டாங்க. இன்றைக்கி ஒரு 10 அட்வொகேட் உள்ளே போயிடும். எல்லாம் சாதாரண பணத்துக்கு ஆசைப்பட்டு போனோம். இங்கே இருக்கிற உங்களை பற்றி நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அருமையான இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க நம்ம தம்பி ரொம்ப அருமையாக இந்த இயக்கத்தை நடத்துகிறாரு. அதே சமயம் அவருடைய ஆஃபீஸை பார்த்தேன், ரொம்ப அருமையாக வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த இயக்கம் வளரும். நாளை தினம் இந்த இயக்கம் வளர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சியிலும் பங்கு பெற வேண்டும், அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும். நீங்கள் இருக்கிற 5 தலைவர்கள் யோசிக்கணும், மாவட்ட செயலெல்லாம் யோசிக்கணும், இருக்கிற பொறுப்பில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக யோசித்தாகணும். அண்ணன் கையில் பார்த்தா நகையாக இருக்குது, தங்கம் இருக்குது, ஆனால் தங்கமான குணம் இருக்குது. வந்த குணம் பார்த்தேன், நம்ம தலைவர்களுடைய காலை தொட்டு போனாங்க. இதுதாங்க மனுஷன். இவருங்கெல்லாம் ஒரு கை தட்டணும். ஏன்னா சொல்லுவோம், அது பாட்டு வந்து மூழ்கிடும், என்கிட்ட கூட எல்லாம் இருக்கும். ஆனால் மனிதனை, ஒரு தலைவனை மதிக்கக்கூடிய பண்பு இவர்கிட்ட இருந்துச்சு. இப்போ பார்த்து நான் அசந்துட்டேன். பரவாயில்ல, இவருடைய குடும்பம் நல்லா இருக்கும், இவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க வீட்டில். ஏன்னா அந்த பண்பு இருக்கு. இவர் வீட்டுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க பையனோ பொண்ணோ பண்பும் நல்ல ஒரு சாந்தமான குணமும் அவங்க இருக்கும். இதுதான் நமக்கு தேவை. இப்போ அண்ணனுடைய பிறந்தநாளுக்கு வந்துடுறேன். இப்போ அவர் பிறந்தநாள்